சவுதி அரேபியா அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விருதை நரேந்திர மோடிக்கு கொடுக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா, அதே ஈக்குவலான ஒரு விருது மோடி ஐயா கொடுக்குது. இன்னொரு முஸ்லீம் நாட்டில் மோடி போனால் இன்னைக்கு உள்ளூர் லோக்கல் ஹாலிடேன்னு அறிவிக்கிறான். உள்ளூர் விடுமுறை, இந்திய பிரதமர் வருகிறார். நான் என் நண்பன் அந்த நாட்டில் இருக்கான், அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா நரேந்திர மோடி வர்ற எங்கள் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு உங்கள் நாட்டில் ஏன்டா லீவ் விடுறீங்க? இல்லைப்பா, லீவ் விடாட்டி எல்லாரும் சிஎல் போட்டு போயிடுவான். இருக்கிறவெல்லாம் இந்தியன் தான் வேலை செய்கிறாங்க, நிறையா தமிழன் நிறையா இருக்கான், எல்லாம் மோடிஜி வர்றாரு, அங்கே போயிடுவான். அதனால் மரியாதையாக லீவ் விட்டால் நல்லது அவனுக்கு. இன்னைக்கு அமெரிக்கா இவர் அந்த வாட்ஸ்அப் இது ஐடி நிறுவனம் நம்பர் 1 நிறுவனம், அவர் பேர் என்ன? இல்லை அந்த நிறுவனம் அவர் தீபாவளிக்கு லீவ் விடுறாரு. ஏன் தீபாவளிக்கு அமெரிக்காவில் வேலை செய்யற இந்த நிறுவனம் லீவ் விடுதுன்னா, அங்கே வேலை செய்யறவனா இந்தியன் 90% லீவை போட்டுருவான். தீபாவளிக்கு லீவ் விட்டுற வேண்டியதான். இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியில் உலகத்தின் நிலைமை என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறதோ இல்லையோ, அண்டர்லைன் தீஸ் வேர்ட்ஸ், இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறதோ இல்லையோ, இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை என்கிற நிலைமையில் இருக்கு. வித்அவுட் இந்தியா தி வேர்ல்ட் இஸ் இன்கம்ப்ளீட். உலக வர்த்தகமா இந்தியா வேணும், உலக பொருளாதார வளர்ச்சியா இந்தியா இல்லைன்னா வளரவே வளராது. உலக பண்பாட்டு தளத்தில் வழிகாட்டுவதற்கு ஒரு ஆன்மீக தேவையா இந்தியா வேணும். மொழி பன்மையை பற்றி சொல்லணுமா இந்தியாவை மாடலாக காமிக்கணும். பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் 2 மொழிகளை வைத்துக்கொண்டு அந்த தேசம் ஒன்றாக இருக்க முடியல. இங்கே 20க்கும் மேற்பட்ட மொழிகளை வைத்துக்கொண்டு எத்தனையோ ஆண்டு காலமாக நாம் ஒன்றாக இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் இன்று ஒரு முன்மாதிரியான தேசத்தை காண்பிக்க வேண்டும், வாழ்க்கை முறையை காண்பிக்க வேண்டும், ஒரு மக்கள் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் பாரத நாட்டை காண்பிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. உலகத்தில் எந்த நாடும் எந்த நாகரிகமும் இந்துக்கள் மாதிரி ஒரு அந்நிய படையெடுப்புக்கு உள்ளானதே இல்லை. அதனால தான் வில் டியூரண்ட்னு ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் சொல்றான், தி இஸ்லாமிக் இன்வேஷன் இன்டு இந்தியா வாஸ் தி பிளட்டியஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி. இந்த அளவு ரத்தம் சிந்திய, ஒரு 1000 ஆண்டுகள் ரத்தம் சிந்திய ஒரு உலக வரலாறு வேறு எந்த தேசத்திலும் இல்லை. ஆனால் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். எதிரி ஆயுதத்துடன் வந்தவுடன் அவரிடம் சரணடைந்திருந்தால் யுத்தம் நடந்திருக்காது, ரத்தம் வந்திருக்காது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த எதிரி வந்தாலும் நான் சண்டையிடுவேன், சரணடைய மாட்டேன் என்று சொன்னதுனால்தான் இவ்வளவு யுத்தம், இவ்வளவு ரத்தம். விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு இஸ்லாமிய மன்னனும் ஹஜ் யாத்திரை போனதே இல்லை, ஒரு முகலாய மன்னனும் போனதே கிடையாது. அக்பர் போனாரா? அவுரங்கசீப் போனாரா? ஹுமாயூன் போனாரா? ஷாஜஹான் போனாரா? எந்த மன்னனும் போனதில்லை. போனா அடுத்த நிமிஷம் இந்த நாட்டில் அவன் ஆட்சி இருந்திருக்காரு. அந்த அளவு இங்கே போராட்டம். ஒரு சிவாஜி, ஒரு ராணா சங்கா, ஒரு ராணா பிரதாப் விடுவதாக இல்லை. ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார், யாரோ சொன்னாங்க இங்க காதலின் சின்னம். நான் கூட பத்மநாபன் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, சின்ன சமாதியா கட்டி வச்சா எங்க பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துருவாளோன்னு பெரிய தாஜ்மஹாலை கட்டி சமாதியா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிருப்பாரு. அந்த ஷாஜகான் ஏற்கனவே இன்னொருத்தருடைய மனைவி, சாரி மும்தாஜ். இதெல்லாம் நம்ம வரலாற்றில் யாரும் சொல்லி தரதில்லை. இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்து வந்து அவ இறந்துட்டான்னு சொல்லி அவளுக்கு நினைவு சின்னம் கட்டுறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட கதைகளை அவிழ்த்து விடுறாரு பாருங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தால், அது முஷ்ரஃப் வந்தாலும் சரி, அவர் இருந்தாலும் தாஜ்மஹாலை கூட்டு வந்து உட்காந்து. ஏன்னா உலக அதிசயமா, இது காதலின் சின்னமா. அங்கே உட்காந்து இந்திய அதிபரும் அந்த வெளிநாட்டு அதிபரும் பேசினா அது அந்த அன்பின் வெளிப்பாடாக உறவு அமையுமா? அங்கே உட்காந்து போட்டோ எடுத்துக்காங்க. இந்த 8 வருஷமா தான் ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த வெளிநாட்டு அதிபரும் ஆக்ரா பக்கமே வர்றதில்லை. தாஜ்மஹாலை வச்சு போட்டோ எடுக்கிற வேலை இல்லை. மோடி இது வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு போனதில்லை. இன்னைக்கு வெளிநாட்டு அதிபர் எங்கே வந்தா எங்கே போறாரு? சபர்மதி ஆசிரமத்துக்கு குஜராத்துக்கு போறாரு. இன்னொரு வெளிநாட்டு அதிபர் வந்தா எங்கே வர்றாரு? சீன அதிபர் வந்தா எங்கே வர்றாரு? மகாபலிபுரத்துக்கு வர்றாரு. இன்னைக்கு பல்லவர் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்துக்கு வர்றாரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்தா கூட அதை நிறுத்துகிற வார்த்தையாவது யார் சொல்ல முடியும்னா மோடி சொன்னாதான் நிறுத்துவாருங்கிறான். நீங்க சொல்லுங்க நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறான். இவ்வளவு நாள் அமெரிக்கா தான் உலகத்துக்கே சட்டாம் இல்லை வாத்தியார், வேர்ல்டு ரவுடி அவன் தான். இன்னைக்கு இந்தியாவினுடைய ருப்பி நம்ம கரன்சியில உலகத்தின் 35 நாடுகள் வர்த்தகம் செய்வதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறப்ப நம்ம ப. சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசினாரு. டிஜிட்டல் இந்தியா அவருக்கே உரிய ஸ்டைல். டிஜிட்டல் இந்தியா வெத்தலை பாக்கு விற்கிறவனும், பீடி விற்கிறவனும், ரோட்ல பூ விற்கிற அம்மாவும்,
தள்ளு வண்டியில் கடலை விற்கிறவனுக்கும் இதுக்கெல்லாம் டிஜிட்டல் இந்தியா எப்படி புரியும்? இட் இஸ் ரெடிகுலஸ் ஆன் இந்தியன் டெமோக்ரஸி அவர் சொன்னது. இன்னைக்கு போய் பாருங்க, காய்கறி விற்கிறம்மா QR கோடு வாங்கி வச்சிருக்கு, பால்காரர் QR கோடு வாங்கி வச்சிருக்கிறார். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்தா அப்படி கை காமிக்கிறான், காசு வாங்க மாட்டேங்கிறான். என்னடா QR கோடில் காமிச்சிக்கணுமா? சரி காமிச்சாச்சு, என் பணம் வந்துருச்சான்னு சொல்லு. கிளிங் அந்த சவுண்ட் வந்துருச்சு, நீ போய்க்க அப்படிங்கிறான். நான் அந்த பணம் தான் கொடுத்தனால செக் பண்ண மாட்டேங்கிறான். வந்துருச்சு. மொழியே தேவையில்லைங்க, இந்த சில்லற பிரச்சனையே தேவையில்லை. பஸ்ஸில் ஏறினா இந்த சில்லற பசங்களுக்கு இப்போ வேலை இல்லை, கையில் யாரும் காசு கொண்டு போகிறதில்லை. QR கோடு. இந்தியன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இஸ் ட்வைஸ் தி சைனீஸ் டுடே. சீனா மாதிரி 2 மடங்கு இன்னைக்கு இந்தியாவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். எப்படி சாதாரண குப்பனும் சுப்பனும் படிக்காதவனும் தள்ளு வண்டியில் கடலை விற்கிறவனும் உனக்கு என்னடா தெரியும்? நீ கடலை போடுறவன், கடலை விற்கிறவனுடைய அறிவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவெல்லாம் QR கோட் பண்ணுறான். டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறிட்டான் எல்லாரும். நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார். அவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கார். மகனை பார்க்கறதுக்கு அப்பா போயிருக்காரு. போன இடத்துல கொரோனா காலகட்டம், நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கீங்களான்னு சர்டிஃபிகேட் கேட்குறான் ஏர்போர்ட்டில் அமெரிக்காவில். இவர் அப்பா ஜெய்சங்கர், இவர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வேறு. அவருடைய செல்ஃபோன் எடுக்கிறாரு, தட்டி காமிக்கிறாரு. இவருடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ, இவர் 2 ஊசி போட்டாருன்றதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் செல்ஃபோனில் இருக்குது. இப்படி காமிக்கிறாரு. பார்த்துட்டான், ஓகே அப்படின்ட்டு. அடுத்து மகன், நீ தடுப்பூசி போட்டியான்னு கேட்குறாங்க. மகன் ஹேண்ட்பேக் எடுக்கிறாரு, ஜிப்பை தரைக்கிறாரு. உள்ளேருந்து ஒரு கவர்லேருந்து இவர் ஊசி போட்டுக்கிட்ட ஃபார்மா சர்டிஃபிகேட்டை எழுத்தில் பேப்பரில் காமிக்கிறார். எங்கே இருக்கு இந்தியா, எங்கே இருக்கு அமெரிக்கா? எங்கே இருக்கு அமெரிக்கா? ஒரு இந்தியன் தான் ஃபோன் எடுத்து காமிச்சு 2 ஊசி போட்டேன்னு சர்டிஃபிகேட் காமிக்கிறாரு. ஒரு அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் பேப்பர் எடுத்து காமிக்கிறான்னா எங்கே போயிட்டோம்? நம்ம வைய தலைமைக்குள்ளா இல்லையா? அது உலகத்துக்கு வழிகாட்டு இடத்துல இருக்கமா இல்லையா? 1962 சீனா இந்திய எல்லைகளில் விளையாடுவது போல 2022 விளையாடுவதை பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாது. டோக்லாம்ல என்ன நடந்தது? டோக்லாம் அவன் டெரிட்டரி, நம்ம எல்லை பகுதியே இல்லை. அவன் ஏரியாவில் அவன் ரோடு போட்டான். சீனா தடுக்க முடியுமா? அவன் ஏரியாவில் அவன் ரோடு போடுறதை எப்படி தடுப்பீங்க? ஆனால் உலகத்தின் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அது. அங்கே நின்னா அங்கே அவன் ஆயுத தளவாடங்களை குவித்தால் வடகிழக்கு மாகாணங்களை முழுக்க அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். சீன ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் 100 கணக்கில் சீன எல்லைக்குள் முதல் முறையாக உள்ளே நுழைந்தார்கள். டோக்லாம்ல சீனாவின் அத்துணை கூடாரங்களையும் கிழித்தெறிந்து தீ வைத்தார்கள். சீனர்களுடைய அத்துணை கம்ப்யூட்டரையும் மென்பொருளையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்தார்கள். மறுநாள் சீன வீரர்கள் வரும்போது கையாலேயே பிடித்து தள்ளி இந்திய எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுத்தார்கள் என்பது புதிய வரலாறு. சீனாவில் எல்லையில் ராணுவத்தை கூச்சிட்டான் மறுநாள். அப்போ அருண் ஜேட்லி தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்திய எல்லை முழுக்க சீன ராணுவம் குவிந்திருக்கிறதே, யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஜெட்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார், திஸ் இஸ் 2018 நாட் 1962 அப்படின்னாரு. அவ்வளோதான் பதில். இது 1962 இல்லை, 2017 18. புரியுது இல்ல? திராவிட கட்சிகளுக்கு கூட அதான் நம்ம சவாலா விடுறோம். இது 1967 இல்லைங்க. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த 2 வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த 2 வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா, இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு 4 தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னைய மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த 2 வீலர் காரலையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்கிறீங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 1 அடி அடிச்சா 2 அடி கொடுக்கிறாள்.
மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்ல. அதனால அதற்கும் தயார் தான், நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். இது தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்ல, டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க. சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யாரு பொய் சொல்றாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், காலையில் அதிகாலை, அதாவது 28 செப்டம்பர் அதிகாலை 1:45 மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம். மத்தியானம் 1 மணி முடியும் பொழுது 39வது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார். காலையில 1:45 ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணி வரைக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே 2 டேபிள் தானே இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா ஒண்ணு கொண்டு வர்றார். 24 மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா ஒண்ணு சொல்றார். 24 மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும், காலையில 1:45க்கு 24 அரசு அங்க வரல, மருத்துவர்கள் வரல. முதல் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசரமா வர்றாங்க. அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு. வந்தவுடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும், மரியாதை செய்யணும், போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் இது வெளியே வரும். 2 டேபிள் வச்சுக்கிட்டு 39 பேர் அன்னைக்கு நீங்க 12 மணி நேரம் கணக்காட்டுறீங்க, அது வாய்ப்பே இல்லை. மருத்துவர்களும் பற்றாக்குறை தான். ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க, கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க, யார் எப்ப வந்தாங்க, யாரு போனாங்க. அதனால அதுவரை பொறுத்திருப்போம். நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுல அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம், புதுசா நம்ம கேட்கலையே. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம். இவர்கள் புதிதாக 24 மருத்துவர்கள் வந்தாங்க, 24 பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும், ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக 45 நிமிடம், 1 மணி நேரம் வரைக்கும் அது போகும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கன்னா, 1:45 காலையில் ஆரம்பிச்சோம், மத்தியானம் 1 மணிக்கு முடிச்சோம், 39வது பாண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள். இன்னைக்கு அது நடக்குது, மாட்ட போறாங்கன்னு தெரியும். அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம். முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, பாக்ஸ்கான் காரங்களுக்கு தமிழ் தெரியாது, அந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதை நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியன்டா பாக்ஸ்கான் வந்தாங்க, ஒரு போட்டோவை போட்டு 15,000 கோடி 14,000 வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டாரு. பாக்ஸ்கான் காரன் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு. ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க, மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க, ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க. அதனால பாக்ஸ்கான் காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டுலாம் போக முடியாதுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நாங்க உங்க கூட்டத்துக்காக வரல, 1 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், அதுபடித்தான் பண்ணணும். பாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை. இத தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க, ஏன்னா எல்லாம் அநியாயமா. அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல அண்ணன் சந்திரபாபு நாயுடு $15 பில்லியன் 15 பில்லியன் விசாகப்பட்டினத்துல கூகுளை கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார். 15 பில்லியன் எங்க? ஏன்னா 2 சோப் டப்பா தயாரிக்கிறது எங்க? அதனால அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாத்துறாரு.
2 பேர் வந்தா போதும், புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுறா போஸ்டர் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது. இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா பாடுங்க, சத்தம் இல்லாம 1000 கோடிகள் உள்ள வருது. அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதான் உதாரணமா கொடுக்கிறேன். ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க, தமிழகம் முன்னாடி போக முடியும். அதனால் முதலமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும்.